ரீசனிங் ஹோம்ஒர்க்கில் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ரிச்சர்ட் இஸ் 15th from the front in a column of boys. There were thrice as many behind him as there were in front. How many boys are there between Richard and the 7th boy from the end of the column? சிறுவர்களின் வரிசையில் ரிச்சர்ட் முன்னாலிருந்து 15வது இடத்தில் உள்ளார். அவருக்கு முன்னால் இருப்பவர்களை விட 3 மடங்கு அதிகமானவர்கள் அவருக்கு பின்னால் உள்ளனர். ரிச்சர்டுக்கும் வரிசையின் முடிவில் இருந்து 7வது இடத்தில் இருக்கும் சிறுவனுக்கும் இடையே எத்தனை பேர் உள்ளனர்? ரிச்சர்ட் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் முதல்ல இருந்து எத்தனாவதா நிற்கிறான்? 15ஆவதா நிற்கிறான். அப்போ அந்த பையனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 14 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு பெரிய லைனில் முன்னாடி 14 பேர் இருக்கிறாங்க. 15ஆவதா ரிச்சர்ட் நிற்கிறான். அதுக்கு பின்னாடி நிறைய பேர் நிற்கிறதா சொல்லியிருக்காங்க. அது எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க? முன்னாடி நிற்கிறத விட 3 மடங்கு அதிகமான மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 மடங்கு அதிகம்னா என்ன? 3 × 14 போட்டிங்கன்னா என்ன வரும்? 42ன்னு வருமா? அப்போ எத்தனை பேர் இங்கே நிற்கிறாங்க? 42 பசங்க இங்கே நிற்கிறாங்க மொத்தமாக, இங்கிருந்து இங்கே வரைக்கும். சரிங்களா? அப்போது கடைசியாக நிற்கிற பையன் அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? கடைசியாக நிற்கிற பையன்லேருந்து 7ஆவதான பையனுக்கும் ரிச்சர்டுக்கும் நடுவில் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அப்போ கடைசியாக நிற்கிற பையன் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறோம்? 14 பேர். கூட இன்னொன்று யார்? ரிச்சர்ட். இவர் பேர் தான் நமக்கு தெரியும். அடுத்து இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 42 பேர். மொத்தம் எவ்வளோ? 57 பேர். அப்போ இந்த கடைசியாக நிற்கிற பையனோட நம்பர் 57. சரிங்களா? இங்கிருந்து 7ஆவதா நிற்கிற பையன், அதாவது கடைசியிலிருந்து 7ஆவதா நிற்கிற பையன் யாருன்னு சொல்லணும். இப்போ நம்ம அந்த பையனுக்கு பேர் ஏன்னு வச்சுக்கலாமா? இப்போ ஏவோட பொசிஷன் என்னன்னு பார்க்கலாம். இது 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? அப்போ 57னா இது 56 55 54 53 52 51. அப்போ ஏவோட பொசிஷன் என்ன? 51. முதல்ல இருந்து இந்த 1லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏங்கிறவர் 51வது பொசிஷனில் நிற்கிறாரு. ஓகேங்களா? இப்போ இந்த ரிச்சர்டுக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கணும். ரிச்சர்டு எத்தனாவது பொசிஷன்னு தெரியும்? 15. ஏ எத்தனாவது பொசிஷன்னு தெரியும்? 51. அப்போ 51 மைனஸ் 15ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 36. ஆனால் இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா இப்போது 1வது பொசிஷனுக்கும் 5வது பொசிஷனுக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 3ன்னு சொல்வீங்க. ஓகேவா? 2 3 4. அப்போ 3 பேர் தான் இருக்காங்களா? அதே மாதிரி 51வது பொசிஷனுக்கும் 15வது பொசிஷனுக்கும் நடுவில் மைனஸ் பண்ணால் இங்கே பாருங்கள், 5 - 1ன்னு போட்டிங்கன்னா 4 வரும். அது கூட இன்னொன்று மைனஸ் பண்ணிங்கன்னா தான் 3 வரும். அதே மாதிரி தான் 51வது பொசிஷனில் இருக்கிற ஏக்கும் 15வது பொசிஷனில் இருக்கிற ரிச்சர்டுக்கும் நடுவில் 36 - 1 போட்டிங்கன்னா 35. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். செகண்ட் சம் பாருங்கள். இந்த மாதிரி COIMBATORE கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இந்த மாதிரி டீகோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இண்டோர் அப்படிங்கிறத எப்படி டீகோட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ் பார்த்தாலே இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிக்கு அடுத்து டி, ஓக்கு அடுத்து பி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து +1 டைப்பில் வரங்காட்டிக்கு நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஐக்கு அடுத்து ஜே, எண்ணுக்கு அடுத்து ஓ, டிக்கு அடுத்து இ, ஓக்கு அடுத்து பி, ஆர்க்கு அடுத்து எஸ், இக்கு அடுத்து எஃப். ஸோ இது இப்படி தான் டீகோட் பண்ணும். ஓகேங்களா? தேர்ட் சம் பாருங்கள். கேப்டன் அப்படிங்கிற வேர்டை டீம் அப்படிங்கிற வேர்டு கூட கம்பைன் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஒரு டீம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டீமுக்கு ஒரு கேப்டன் இருப்பார். அப்போ ஒரு பெரிய குரூப்புக்கு ஒரு கேப்டன், அதாவது நிறைய பர்சன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குரூப்புக்கு ஒரு கேப்டன், அதாவது ஒரு ஹெட் அப்படிங்கிற மாதிரி, ஒரு லீடர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போது டைரக்டர் அப்படிங்கிறவர் எதுக்கு ஹெட்டாக இருப்பார்? சூப்பர்வைசருக்கு ஹெட்டாக இருப்பாரா? இல்லை. சூப்பர்வைசர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பர்சன், அதனால அதுக்கு ஹெட்டாக முடியாது. எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் தான். ஆனால் எம்ப்ளாயிக்கு ஹெட்டாக தான் சூப்பர்வைசர் வருவார், அவங்களுக்கு டைரக்டர் வரமாட்டார். ஸோ இது வராது. ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வரலாம். அடுத்து யூனியன் பாருங்கள். யூனியன் அப்படிங்கிறது, யூனியனுக்கு ஹெட்டாக யார் இருப்பா? யூனியன் லீடர் தான் இருப்பாங்க. டீமுக்கு ஹெட்டாக கேப்டன், அதாவது அதனோட ஹெட் யார்? கேப்டன். அதே மாதிரி யூனியனுக்கு ஹெட்டு யூனியன் லீடர். அப்போ இது வராது. அப்போ நமக்கு ஒரே ஆப்ஷன் ஆர்கனைசேஷன். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
If A is 50 meter northeast of B and B is 50 meter northwest of C, then C is in which direction of A? அதாவது Bக்கு வடகிழக்கில் நார்த் ஈஸ்டில் 50 மீட்டர் தொலைவில் A உள்ளார் மற்றும் Cக்கு வடமேற்கில் நார்த் வெஸ்டில் 50 மீட்டர் தொலைவில் B உள்ளார் எனில் Aயிலிருந்து பார்க்கும்போது C எந்த திசையில் உள்ளார்? இந்த சம் வந்து டைரக்ஷன் சம் பார்த்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இது எழுதிடுவோமா? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து ஏ அப்படிங்கிறது, அதாவது ஏ அப்படிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது? 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கில் இருக்குது. நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இங்கே. ஓகேங்களா? அப்போ இங்கிருந்து இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கில் 50 மீட்டரில் இருக்குது. ஓகேங்களா? என்ன பாயிண்ட் இருக்குது? ஏ அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது பிங்கிற பாயிண்ட்டு சிங்கிற பாயிண்ட்லேருந்து 50 மீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? சியிலேருந்து பியை பார்த்தா பி வந்து நார்த் வெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நார்த் வெஸ்ட்னா என்ன? அதாவது வடமேற்குனா என்ன? இந்த டைரக்ஷன். ஓகேங்களா? இங்கே வரணும். இங்கே வரணும் அப்படின்னா, அதாவது இங்கே சி வந்து நின்றுட்டு பார்க்கும்போது இங்கே இருக்கணும் அப்படின்னா சி எங்கே இருக்கணும்? சவுத் ஈஸ்டில் இருக்கணும். இங்கே நின்னா தானே இதை பார்க்கும்போது இப்படி தெரியும் உங்களுக்கு. அப்போ சவுத் ஈஸ்ட்டுக்கு சி வரைங்க. இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஓகேங்களா? சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறது இங்கிருந்து பார்த்தா சிக்கு பி வந்து நார்த் வெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியும். ஓகேங்களா? அப்போ இது சி, இதுவும் 50 மீட்டரில். ஏவும் சியும் பார்க்கும்போது சிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சிங்கிற பாயிண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது? ஏங்கிறது இங்கே இருக்குது, சிங்கிறது ஏவோட சவுத்தில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே தானே இருக்குது. ஸோ இதனோட ஆன்சர் சவுத், அதாவது தெற்கு. ஓகேங்களா? Fifth sum, Raman is sitting to the immediate left of Harry but not next to Kamal. Mahesh is sitting to the right of Kamal. If the four friends are sitting in a circle facing the center, who is sitting to the immediate right of Harry? அதாவது ராமன் என்பவர் ஹரிக்கு உடனடி இடதுபுறம் அமர்ந்துள்ளார், ஆனால் கமலுக்கு அருகில் இல்லை. மகேஷ் என்பவர் கமலுக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். இந்த 4 நண்பர்களும் ஒரு வட்டமான மையத்தை நோக்கி அமர்ந்திருந்தால் ஹரிக்கு உடனடியாக வலதுபுறம் அமர்ந்திருப்பவர் யார்? ஃபஸ்ட் இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ராமன் ஃபஸ்ட்டு யார் யார் இருக்காங்க? ராமன் இருக்காங்க, ஹரி இருக்கா, கமல், மகேஷ் 4 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஒரு சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் ஷேப் ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. 4 பேர் 4 டைரக்ஷனில் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஹரிக்கு இமீடியட் லெஃப்ட் தான் வந்துட்டு ராமன். ஸோ இந்த இடத்துல ஹரி எழுதினோன்னா இமீடியட் லெஃப்டில் ஹரியோட லெஃப்ட் இது, ரைட் இது. ஓகேங்களா? அப்போ இமீடியட் லெஃப்டில் யார் உட்காந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க? ராமன். ராமனோட லெஃப்ட் ரைட் எப்படி வரும்? இங்கே ரைட் வரும், இங்கே லெஃப்ட் வரும். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ராமன் வந்து கமல் கிட்ட கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹரிக்கு லெஃப்டில் உட்காந்துருக்கவர் கமல் கிட்ட உட்காரல. அப்போ இங்கே கமல் வராது, இங்கே தான் கமல் வரும். ஓகேங்களா? அடுத்து என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க? மகேஷ் அப்படிங்கிறவர் கமலுக்கு ரைட் சைடில் உட்காந்துருக்காங்க. கமலோட லெஃப்ட் ரைட் எங்கே வரும்? கமலோட லெஃப்ட் இது, ரைட் இது. ஓகேங்களா? அப்போ கமலோட ரைட்டில் யார் உட்காந்துருக்கா? மகேஷ். ஓகேங்களா? இப்போது ஹரிக்கு இமீடியட் ரைட்டில் யார் உட்காந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஹரிக்கு இமீடியட் ரைட்டில் யார் உட்காந்துருக்காங்க? கமல். ஸோ ஆன்சர் இஸ் கமல். ஓகேங்களா? 5 சம்ஸும் சால்வ் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். Thank you.